பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 Thessalonians chapter 5 verse 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Give thanks in everything. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, எல்லா காரியங்களையும் நமக்கு இயேசுப்பா கொடுத்திருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க இயேசுப்பாவுக்கு நீங்க என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணும். சில நாட்கள்ல நம்ம சோர்ந்து போய் இருக்கும் பொழுது இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்த நம்ம மறந்து போயிருப்போம். சில பிரச்சனைகள் நம்மளை சுத்தி இருக்கின்ற பொழுது நம்ம இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்த மறந்துருப்போம். ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனைகளை குறித்தே நம்ம யோசிச்சு கொண்டு இருப்போம். ஏதோ ஒரு காரியம் நம்ம கிட்ட இல்லையே நினைச்சு அதையே நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஆனா ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கணும், இயேசுப்பா நம்மளோட கூட இருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு எந்த ஒரு பலவீனமும் இல்லாதபடி அவர் நம்மளை பாதுகாக்கிறார், எந்த ஒரு காரியத்திலையும் நம்மளை சிக்கிக்கொள்ளாதபடி நம்மளை வேலையடைத்து பாதுகாக்கிறார், நம்மளுடைய ஜீவனை பாதுகாக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், நம்ம அந்த சூழ்நிலையிலும் நம்ம ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், என்னுடைய வாழ்க்கையில நீங்க அநேக நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க, இன்னைக்கும் என்னோட நீங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நன்றி செலுத்துங்க. உங்களுடைய இருதயத்துல காணப்படுகிற எல்லா கவலைகள், எல்லா வேதனைகளும் நீங்கும். ஏசப்பா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விசுவாசத்தோட நீங்க நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்துங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது, சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா யோசிச்சு ஆண்டவரே நன்றி சொல்ல மறந்துட்டோம். ஆண்டவரே இந்த நாள்ல தகப்பனே ஏசப்பா முழு மனதோட ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுடைய ஜீவனை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஏசப்பா எங்களோட கூட இந்த வழி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியத்துக்காகவும் ஏசப்பா கிட்ட நீங்க நன்றி செலுத்துங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஏசப்பாவுக்காக அநேக காரியங்களை செய்யுங்க. அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.